ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்சஸையுமே நம்ம தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் சொல்கிறது கவனி. இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுகிறத கவனிக்காமல் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்கிறத கவனி, நான் சொல்கிறத கவனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லிசன் டு மீ, லிசன் டு மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் பந்தை பிடிச்சேன். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஏதாவது கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, அந்த பந்தை நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவன் நான் தான் அவுட் பண்ணேன், அந்த பந்தை பிடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் அந்த பந்தை பிடிச்சேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஐ காட் த பால். ஐ காட் த பால் அப்படின்னா நான் பந்தை பிடிச்சேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர் புதிய வீட்டை கட்டினார். நம்ம சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் போன வருஷம்தான் ஒரு புது வீடு கட்டினார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா போன மாதம்தான் ஒரு புது வீடு கட்டினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் புதிய வீட்டை கட்டினார். இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் he built a new house, he built a new house அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை அடித்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இப்போ வீட்டில் ஒரு பையன் அழுதுட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கேட்பாங்க, ஏன்டா அவன் அழுகிறான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனோட அண்ணனோ தம்பியோ சொல்லுவாங்க, நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் அவனை அடித்தேன் அப்படிங்கிறத ஐ பீட் ஹிம், ஐ பீட் ஹிம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவள் நேற்று பிரியாணி செய்தாள். அவள் நேற்று பிரியாணி செய்தாள். நம்ம சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு பிரியாணி செஞ்சிருந்தா, செம்ம சூப்பராக இருந்துச்சு, அவள் நேற்று ஒரு பிரியாணி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவள் நேற்று பிரியாணி செய்தாள். இதை இங்கிலீஷில் she made பிரியாணி yesterday, she made பிரியாணி yesterday அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் படிக்க தொடங்கினேன். நம்ம வீட்டில் அப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, வீட்டில் அம்மாவோ இல்லை யாராவது வேலை சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இப்போ தான் படிக்க தொடங்கினேன், அதுக்குள்ளேயும் வேலை சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ படிக்க தொடங்கினேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி, ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க தொடங்கினேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தை அதன் தாயிடம் ஓடியது. சொல்லுவோம்ல, இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் இருந்துச்சு, அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குழந்தை அதோட தாயிடம் ஓடியது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பேபி ran to her mother, த பேபி ran to her mother அப்படின்னா குழந்தை அதன் தாயிடம் ஓடியது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு படம் வரைந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஒரு படம் வரைஞ்சேன், செம்ம சூப்பராக இருந்தது, சூப்பராக வந்திருக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நான் ஒரு படம் வரைந்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ட்ரூ எ பிக்சர், ஐ ட்ரூ எ பிக்சர் அப்படின்னா நான் ஒரு படம் வரைந்தேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவரை அழைத்தேன். சொல்லுவோம்ல, நான் அவரை கூப்பிட்டேன் ஆனால் அவர் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் அவரை கால் பண்ணேன் ஆனால் அவர் எடுக்கலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லல. நான் அவரை எங்கள் வீட்டுக்கு அழைச்சேன், அவர் வரலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லல. நான் அவரை அழைத்தேன். இதை இங்கிலீஷில் ஐ கால்டு ஹிம், ஐ கால்டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவளிடம் அவளுடைய பிரச்சனையை பற்றி கேட்டேன். இப்போ யாராவது ரொம்ப சேடாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் ரொம்ப சேடாக இருக்க அப்படின்லாம் நம்ம போய் கேட்போம்ல. அப்போ நம்ம சொல்லலாம், அவகிட்ட அவளோட பிரச்சனை என்னன்னு நான் கேட்டேன், அவள் சொல்லவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அவகிட்ட அவளுடைய பிரச்சனையை பற்றி கேட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஐ ஆஸ்க்டு ஹர் அபவுட் ஹர் ப்ராப்ளம், ஐ ஆஸ்க்டு ஹர் அபவுட் ஹர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவருடன் சண்டை போட்டேன். நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டோம்னா சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லைனா வீட்டில் இருக்கவங்கள்ட்டே சொல்லுவோம், நான் அவர் கூட இன்றைக்கி சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. நான் அவர் கூட சண்டை போட்டேன், அவர் என்கிட்ட பேசுகிறதில்ல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபவுட் வித் ஹிம்,
ஐ ஃபவுட் வித் ஹிம் அப்படின்னா நான் அவர் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவளுக்காக சாக்லேட் கொண்டு வந்தேன். இப்போ வீட்டில எல்லாம் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து வெளியில் எங்கேயாவது கடைக்கு போயிட்டு திருப்பி வரும்போதே வந்து வந்தோடனே கேட்பாங்க, எங்கள் பாப்பாவை காணோம், அவளுக்காக நான் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அவளுக்காக நான் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ப்ரவுட் சாக்லேட் ஃபார் ஹர். ஐ ப்ரவுட் சாக்லேட் ஃபார் ஹர் அப்படின்னா நான் அவளுக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தேன். இந்த 12th முடிச்சதுக்கப்புறம்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ சொல்லுவாங்களா, நான் ஒரு சூப்பரான காலேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தேன். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ சூஸ் த பெஸ்ட் காலேஜ். ஐ சூஸ் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா நான் ஒரு பெஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பைக் உள்ளது. நம்ம சொல்லுவோம்ல என்கிட்ட பைக் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் அ பைக். ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னா என்கிட்ட பைக் இருக்குது, இல்லைன்னா என்னிடம் பைக் உள்ளது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதை படிக்கவும். ஏதாவது எழுதியிருக்கும், இதை வந்து படிங்களேன் அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது சொல்லுவோம், இல்லைன்னா இதை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதை படிக்கவும், இல்லைன்னா இதை படி அப்படிங்கிறத இங்கிலீஷில் ரீட் திஸ். ரீட் திஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவருக்கு மெயில் அனுப்பியுள்ளேன். நான் அவருக்கு மெயில் அனுப்பியுள்ளேன். இப்போ ஆஃபீஸ்லாம் வந்து நம்ம லீவ் போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுடா அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க இல்லையா, லீவ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, இல்லை மேனேஜருக்கு வந்து நான் மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் அவருக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ சென்ட் மெயில் டு ஹிம். நான் அவருக்கு மெயில் அனுப்பியுள்ளேன் அப்படிங்கிறத ஐ சென்ட் மெயில் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் கட்டணம் செலுத்தினேன். நான் கட்டணம் செலுத்தினேன். நம்ம வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுவோம் இல்லையா. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ பெய்டு த ஃபீஸ். ஐ பெய்டு த ஃபீஸ் அப்படின்னா நான் கட்டணம் செலுத்தினேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன் புதிய ட்ரெஸ்ஸை எனக்கு காட்டு. நம்ம இப்போ ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்தையுமே காமிச்சிருப்போம். இப்போ யாராவது வீட்டில் பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட கேட்பாங்களே, புது ட்ரெஸ் ஒன்று வாங்கினியாமே, உன் புது ட்ரெஸ் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உன் புதிய ட்ரெஸ்ஸை எனக்கு காட்டு. இதை வந்து இங்கிலீஷில் ஷோ மீ யுவர் நியூ ட்ரெஸ். ஷோ மீ யுவர் நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை வெளியே செல்ல அனுமதித்தேன். நான் அவனை வெளியே செல்ல அனுமதித்தேன். இதை இங்கிலீஷில் I let him to go out. I let him to go out அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவரிடம் சொன்னேன். நான் அவரிடம் சொன்னேன். இதை இங்கிலீஷில் I said to him. I said to him அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுத்தையுமே நம்ம தமிழில் சொல்லி அதை எப்படி வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தமிழில் சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக இது எல்லாத்துக்கும் பதிலாக இங்கிலீஷில் வந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களாலையும் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவ சொல்கிறத கவனி. செகண்ட் ஒன், நான் புதிய வீட்டை கட்டினேன். தேர்ட் ஒன், நான் எழுத தொடங்கினேன். ஃபோர்த் ஒன், நான் என் சகோதரனை அழைத்தேன். ஃபிஃப்த் ஒன், என்னிடம் கார் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.